நமசிவாய. ஒரு ஒண்டர்ஃபுல் மெத்தட். இப்போ சமீபமாக ஒரு நேரடியாக எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 250 பேர் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. நம்மளுடைய இந்த அசோக் நகரில் சென்னையில் இருக்கக்கூடியது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம். எல்லாருக்குமே கட்டணமின்றி பரிகார முறைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தோம்னா இந்த 2026 பண ரீதியாக எப்படி நம்மளை 2026ன்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது லைஃப் லாங் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக மிக எளியமான முறையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர்கள் வீடு போய் சேர்ந்தோடனே ரெகுலராக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரியான விஷயமாகவும் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் திரும்ப திரும்ப தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வாட்ஸ்அப் அப்படிங்கிறது என்னுடைய டீம் ஹேண்டில் பண்றது. இதை நான் பல காலங்களாக பல முறையாக சொல்லியிருக்கேன். இப்போ இது வரைக்குமே ஒரு 40-50 தடவை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதனால எல்லாருமே அதை நான் தான் ஏதோ எடுத்து உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எங்கிட்ட நீங்க ஏதோ விஷயங்கள் சொல்ற மாதிரியான விஷயமா வர வேண்டாம். அட் த சேம் டைம் உங்களுடைய முக்கியமான எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி, கன்சல்டேஷன் ரிலேட்டட், அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டட், வாட் எவர் இட் இஸ், என்ன கொயரியா இருந்தாலுமே நீங்க அதுல கேட்டுக்கலாம். முக்கியமான ரொம்ப அதிமுக்கியமான விஷயங்கள் எல்லாமே என்னை அனுதினமுமே சேரும். ஈவன் அட் மிட் நைட் ஏதாவது அந்த மாதிரியான விஷயமா இருந்தால், மிட் நைட்ல இருந்து நாங்கள் வாட்ஸ்அப் பார்க்க மாட்டோம். பட் இருந்தாலுமே சொல்றேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா அர்ஜென்டான விஷயமாக இருந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப காலங்களாக பல வருடங்களாக இந்த ஒரு விஷயம் தான் நம்மளுடைய நடைமுறையில் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுறோம். இப்போ கடன் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதில் ஒரு டாபிக் கொடுத்துருந்தேன். சரி வச்சுக்கோங்களேன். ஒண்டர்ஃபுல்லாக ஒரு மெத்தட் கொடுத்துருந்தேன். அந்த ஒரு மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது இல்லை, நீங்களாம் வராததுனால. ஸோ அப்போ வந்தவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இப்போ வேற ஒரு மெத்தட் ஒன்று சொல்றேன். இந்த ஒரு மெத்தட் 18 நாள் செய்யக்கூடியது. அப்ப நான் அந்த அங்க சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நேரா டைரக்ட் மீட் இருக்கு இல்லையா, அந்த ஃபாலோவர்ஸ் மீட். ஸோ அதுல சொன்ன ஒரு விஷயம் இந்த 40 நாள் கடந்து இருக்கக்கூடிய பரிகாரம் கண்டிப்பான முறையில பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். எல்லோருக்குமே இருக்கிறதுலே ரொம்ப டாப் எது அப்படின்னு கேட்டா அதுதான் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். சரி, அந்த செகண்ட் டாப் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அதுவா நம்ம இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். இதற்கு அப்படியே இணையானது அந்த இடத்துல நான் சொன்னது. அது கொஞ்சம் ஈஸி. ஒரே ஒரு தடவை டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். நான் அகைன் சொன்ன மாதிரி அதை நான் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது 18 நாள் செய்யக்கூடியது. இந்த 18 நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்யறதுல இதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. நான் அந்த நேரலையில சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் தீர்வதற்காக மட்டும், அதாவது கொடுத்த கடன் திரும்பி வர்றதுக்கு, நம்மளுடைய கடன் தீர்றதுக்குன்றது. இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பணமுமே உங்களுக்கு அதிகப்படியாக வருவதற்கு என்ன செய்யலாம். இது பண்ணும்பொழுது உங்களுக்கு பணம் வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். கடன் எங்கேயாவது நீங்க வாங்கியிருக்கிறதுங்கிறது சீக்கிரம் அடையும். அதே போல உங்களுக்கு கொடுத்த கடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் யாராவது நீங்க கொடுத்த கடனும் திரும்பி வரும். இந்த மாதிரியான மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 3 விஷயம் பண்ணலாம். அதுல 2 விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் வச்சுக்கோங்களேன். 3மே சிம்பிள் தான். எல்லாம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு என்னன்னா, டக்குன்னு சொல்லிடுறேன். 18 நாட்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்ய வேண்டும். பெண்களுக்கு 18 நாட்கள் தொடர்ந்து தாராளமான முறையில் செய்யலாம். ஸோ அந்த 18 நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சாம்பார் சாதம், மத்தியான நேரத்தில் சாம்பார் சாதம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ற டே செவ்வாய்க்கிழமை மதியம் பாத்தீங்கன்னா 1 to 2 அது மாதிரியான ஒரு பீரியடா இருந்ததுனாலும் சரி, எனி டேவா இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு நாளுமே நீங்க செவ்வாய் வரையெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஸ்டார்ட் பண்றது மட்டும் தான் நீங்க செவ்வாய்க்கிழமை நாளில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 18 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபருக்கு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பேருக்கு கொடுத்தாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம். ஃபாரின்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி யாரும் நம்மளுக்கு கொடுத்தாலாம் வாங்க மாட்டாங்கன்னா, யாராவது ஒரு நபருக்கு செக்யூரிட்டிஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறது தப்பாச்சே, நம்ம ஜூஸ் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தப்பு தான். பட் இருந்தாலுமே அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க கண்டிப்பா. நம்ம கொடுக்கலனாலும் வேற எங்கேயாவது குடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான இந்த நபர்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இது இந்த ரெமெடி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஓரளவுக்கு மேலே நம்ம தப்பு ரைட்டுன்னு பார்க்க முடியாது. அது மாதிரியான விஷயமாக தொடர்ந்து செய்து பாருங்கள். இது ஒரு விஷயம். இந்த 3 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி செய்யணும். ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா போதுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு தான் தீரும். எவ்வளவு அந்த ஒரு விஷயம் செய்யறோமோ அந்த அளவுக்கு உண்டான கடன் தான் தீரும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தினசரியே வீட்டிலே, இதுவுமே செவ்வாய்க்கிழமை நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே செவ்வாய்க்கிழமையில தான் ஆரம்பிக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தோம்னா, டைமிங்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் டைமிங்ஸ். மற்றதுக்கெல்லாம் நீங்க டைமிங்ஸ் தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஈவன் விளக்கேற்றுறது தான். இந்த விளக்கேற்றுறதே கூட நீங்க காலையில ஒரு 6:15 ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நைட் ஒரு 8:15 ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதுல இருந்து தொடர்ந்து எனி டே ஹோரையெல்லாம் பார்க்க தேவையில்லை. டெய்லி எந்த ஒரு நேரத்தில் செய்யறீங்களோ அதே நேரத்தில் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் கண்டிப்பான முறையில் வரும். விளக்கேற்றுறது அப்படின்றது பாத்தீங்கன்னா, தெற்கு பகுதியில விளக்கேற்றணும். கரெக்டா எக்ஸாக்டா தெற்கு பகுதி, தெற்கு பார்த்தல தெற்கு பகுதியிலே வடக்கு பார்த்து, சரியா? ஸோ அது மாதிரியான ஒரு விளக்கு மண்ணகல் தனியாக இதற்காக பரிகார தெய்வமாக வச்சிருங்க. இதுல என்ன எண்ணெயை விடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேப்பெண்ணெயை விட வேண்டும். வேப்பெண்ணெயை விட்டுட்டு அதுல சுத்தமான நெய் இருக்கு இல்லையா, ரொம்ப சுத்தமான நெய் இது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா
அந்த நெய் மட்டும் அதில் யூஸ் பண்ணணும். நெய் இல்லாமல் இதை தனிப்பட்ட முறையில் ஏற்றக்கூடாது. அப்போ நமக்கு வந்து பணம் வந்தால் தானே நமக்கு வந்து கடன் தீர முடியும் இல்லையா? கடன் தீர்றது எல்லாருமே வந்து எனக்கு இனிமேல் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி கடன் கொடுத்த நம்ம வந்து கடன் வாங்கினவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்துட்டு இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த பணம் வர்றதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் டெக்னிக் அப்படின்ற மாதிரியான விஷயமா நெய் இருக்கு இல்லையா? ஒரு துளி நெய் அதில் விடுங்க. ஒரு துளின்னா நான் சொல்றது வந்து லிட்டரலி ஒரு துளி தான். ஒரு ஸ்பூன்லாம் விடணும்னு அவசியம் கிடையாது. 1/2 ஸ்பூன் இருந்ததுன்னா ஒரு சின்ன ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் விட்டுட்டு இந்த வேப்பெண்ணெயில ஒரு ரெட் திரி போட்டுடுங்க. ரெட் திரி போட்டுட்டு தெற்கு பகுதியிலே விளக்கேற்ற வைத்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அந்த தீப ஜோதி இருக்கு இல்லையா? அந்த ஜோதியை நீங்கள் வந்து குறைந்தது ஒரு 2 நிமிடமாக பார்த்து அதோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அதோட இன்ட்ராக்ட் பண்ணி பேசுங்க. அது கூட கம்யூனிகேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு கம்யூனிகேஷனா 2 வே ஆச்சு அப்படின்னு பார்த்தா 2 வே கம்யூனிகேஷனா அது உங்களுக்கு வந்து பதில் சொல்லும். அதோடைய அசைவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது என்ற ஒரு பதிலை அது கண்டிப்பான முறையில சொல்லும். அதை நீங்கள் உணர்வீர்கள். இதை செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும். அது மாதிரியான விஷயமாக செஞ்சிருங்க. அது வந்து அந்த எண்ணெய் தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி ஏற்றிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு 1 டைம் அவ்வளவுதான். அது முடிஞ்சோடனே அடுத்த நாள் திரும்பி அகைன் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ இது 2 விஷயம் முடிஞ்சா. 3வது செவ்வாய்க்கிழமையில ஸ்டார்ட் பண்றீங்க. அகைன் வந்து பாத்தீங்கன்னா நைட் 8:15 மேல பண்றது வந்து 9 மணிக்குள்ள இதை செஞ்சு முடிச்சிருதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இதுவுமே நம்ம வந்து பிரபஞ்சத்திடம், நம்மளுடைய ஆழ்மனதிடம், நம்மளுடைய சகசிரார சக்கரம், நம்ம சக்கரங்களிடம், சகசிரார சக்கரம்னா ஹவு இட் இஸ் கனெக்டட் வித் அவர் பிரெயின் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நான் பேசியிருந்தேன் நிறைய அந்த லைவ் ஷோல. ஸோ அந்த மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கமான தொடர்பு அப்படின்ற மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம வந்து சொல்லலாம். அப்போ அது மாதிரியாக நமக்கு பணம் வருவதற்கு, கடன் தீர்வதற்கு, கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது எழுத வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. சிகப்பு பேனா எடுத்துக்கோங்க. சிகப்பு பேனால எழுதுங்க. ஒரு அன்ரோல்டு பேப்பர், அன்ரோல்டு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து தம்ப்நெயில்ல சொல்லியிருக்க மாதிரி லட்சக்கணக்கோ கோடி கணக்கோ எவ்வளோ உங்களுக்கு பணம் வரணுமா, அல்லது வந்து உங்களுக்கு வந்து பணம் திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க திருப்பி கொடுக்கணும்னாலும் சரி, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது யாருக்கிடம் முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டின்னு வச்சிருப்பீங்க. இவங்களுக்கு உடனே கொடுத்து தீர்த்துறோம், அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ஹோம் லோன் அடைச்சிடணும், என்னுடைய கார் லோன் அடைச்சிடணும், என்னோட இஎம்ஐ அடைச்சிடணும், அல்லது என்னுடைய இந்த கிரெடிட் கார்டு அடைச்சிடணும், அல்லது இந்த நபரிடம் வாங்கி இருக்கிறது அடைச்சிடணும் அப்படின்னா கரெக்டா அதில் போட்டுக்கோங்க. ஐ ஹாவ் பேட் டேஷ், யாரோ அந்த நபர், யாரோ ஒருத்தர் மோகன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மோகன், ஐ ஹவ் பேட் மோகன் 20 lakhs டுடே அப்படின்னு எழுதுறீங்க. ஐ ஹாவ் பேட் ஆல்ரெடி, நான் கொடுத்துட்டேன். தமிழ் எழுதும்போது நான் மோகனுக்கு இன்று 20 லட்சம் கொடுத்தேன். நான் மோகனுக்கு இன்று 20 லட்சம் கொடுத்தேன். 18 days முடியுதா? அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க ஆச்சு? 19ஆம் தேதி நமக்கு கையில் 20 லட்சம் வரலையேன்னு யோசிக்க கூடாது. அது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். 2வது விஷயம் பார்த்தோம்னா, நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டுமே நம்ம வந்து டெய்லி ஆங்ஸைட்டி வச்சுக்க கூடாது. பணம் அது வந்து என்னாச்சு, நம்ம பண்றோமே இது என்னாச்சு, இப்போ வருமா அப்போ வருமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே யோசிக்க கூடாது. இதெல்லாம் நம்மளுடைய செயல்கள், நாம் செய்யக்கூடிய அந்த பரிகாரங்களை, இந்த பிராயச்சித்தங்களை கண்டிப்பான முறையிலேயே நமக்கு வந்து பிளாக்கேஜ் பண்ணும். அதனால எப்பவுமே இதுன்னு இல்லை, எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணும்போதுமே அந்த ஆங்ஸைட்டி வச்சுக்காதீங்க. ஸோ இது நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இது இப்போ செய்யும்போது என்ன பண்றீங்கன்னா, இந்த எழுதிடுறீங்க இல்லையா? இப்போ நான் வந்து மோகனுக்கு ரூபாய் 20 லட்சம் இன்று 20 லட்சம் கொடுத்தேன். அதையே டெய்லி எழுதுங்க. டெய்லி 20 லட்சம் கொடுத்தேன். எவ்வளவு? ஒரு நோட் ஃபுல்லா, ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுங்க போதும். ஒரு 40 pages நோட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக எழுதுங்க. 18 days முடிஞ்சுதா, மீதி இருக்கிற ஒரு 22 pages இருக்குமா, அதை வந்து அடுத்தது நீங்கள் திரும்பி அகைன் வந்து மோகன் விட்டுட்டு மணிகண்டன் அப்படின்னா, எனக்கு நான் வந்து இன்னைக்கு மணிகண்டனுக்கு 12 லட்சம் கொடுத்தேன், நான் இன்னைக்கு மணிகண்டனுக்கு 5 லட்சம் கொடுத்தேன், அல்லது 10 லட்சம் கொடுத்தேன், வாட் எவர் இட் இஸ். அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அப்படி தொடர்ந்து எழுதிட்டு இருக்கீங்க. அது மாதிரியாக ஒன்று முடிய அடுத்தது பண்றீங்க. ஒன்று முடிஞ்சிடுச்சு, அந்த 20 லட்சம் வந்தாதான் நான் அடுத்தது இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் எண்ணி சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. நம்மளுடைய டியூட்டி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அது அவுட்டாச்சு, அவ்வளவுதான். நாம வந்து எந்த ஒரு பிரபஞ்சத்திற்கு, எந்த ஒரு தெய்வத்திற்கு, எந்த ஒரு முக்கியமான தேவதைக்கு நாம் இந்த விஷயத்தை அனுப்ப வேண்டுமோ அந்த விஷயமாக நம்ம 3 விஷயத்தையும் செய்து அனுப்பிவிட்டோம். அது பாட்டுக்கு அது நடக்கும். அது எப்ப நடக்கும், ஏது நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம். நம்மளுடைய உழைப்பையும், நம்மளுடைய எண்ணத்தையும், நம்மளுடைய தெளிவையும் நம்ம வந்து ரொம்ப கரெக்டா வச்சுக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம அடுத்து நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒன்று, எது ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வர முடியுமோ அது மாதிரியான விஷயமா வரும். செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது அடுத்த நாள்ல இருந்து எழுதிட்டே இருக்கீங்க. இதே போல் தான் நீங்கள் வந்து எனக்கு இன்று மோகன் 20 லட்சம் பணம் கொடுத்தார், எனக்கு இன்று மோகன் 20 லட்சம் பணம் கொடுத்தார், இப்படியே எழுதிட்டு டோட்டலா
எழுதிட்டு வாங்க, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி தான். இது மாதிரியான உங்களுக்கு பணம் வரணும்னாலும் சரி, பணம் உங்களுக்கு கொடுக்கணும்னாலும் ரெண்டுத்துக்குமே இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலா உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி மெத்தட் அப்படிங்கிறது, நான் மாதம் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்கக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்தத்தை மிஞ்சும் நேரம் அப்படின்ற மாதிரியான ஒரு முகூர்த்த நேரம் கொடுக்குறேன். அந்த ஒரு நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமுமே பல முறை சொல்லியிருக்கிறேன். அதை யூஸ் பண்றதும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது கூடயே சேர்ந்து எனக்கு கடன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால நான் அந்த 40 நாள் பரிகாரமும் செய்யலாமா? செய்யலாம். 40 நாள் பரிகாரம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும். அதுதான் பிரைமரி. அதுதான் அதை தாண்டி வேற எதுவும் இல்லை அப்படின்றத நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறுகிறேன். நான் இது வேறு கடன் தீர்றதுக்கு 100 பரிகாரம் கொடுத்தாலும் அதை தாண்டறதுக்கு உண்டான பரிகாரங்களாக இது இருக்காது. இன்னொரு விஷயம், நான் டைரக்டா லைவ்ல கொடுத்த இதுவும் சேர்த்து பண்ணலாமா? அதுவும் பண்ணலாம். சரி, ஓகே, எனக்கு நான் கடனும் கொடுக்க வேண்டாம், எனக்கு கடனும் வர வேண்டாம், எனக்கு பணம் வரும்னு சொன்னீங்களே, அதுக்கு நான் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நீங்கள் ஒரு தொகையை நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு 10 லட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயமா மினிமம் சொல்றேன். எனக்கு இன்று 10 லட்சம் பணம் வந்தது, எனக்கு இன்று 10 லட்சம் பணம் வந்தது, எனக்கு இன்று 10 லட்சம் பணம் வந்தது. ஸ்ட்ரைட் அது பாட்டுக்கு எழுதிட்டே வந்துருங்க. இதுல எல்லாம் நம்ம யாருக்கிட்ட இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி, கடனை திருப்பி கொடுத்தார் அப்படின்னு கூட எழுதலாம், கடனை திருப்பி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரியே எழுதலாம். இது மாதிரியாக நாம வந்து நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதிட்டு வருது. 18 டேஸ் தொடர்ந்து ஒரே நேரம் ஒரே இடம், இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா நீங்க என்ன நினைக்கிறீர்களோ, எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து அடைய விரும்புகிறீர்களோ அந்த விஷயம் கண்டிப்பான முறையிலே அடையலாம். பணம் அப்படின்றது இந்த ஒரு 18 டேஸ் கழிச்சு நான் திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பணம் வரணும், அவ்வளவுதான். அப்ப நான் அந்த 10 லட்சத்தையே தொடர்ந்து எழுதலாமா? எழுதலாம். இல்ல இப்ப 10 லட்சத்தை அது வந்து உங்களுடைய அந்த ஒரு எய்ம் முடிஞ்சிருச்சு, அடுத்தது நீங்க இன்னொரு 10 லட்சமோ 20 லட்சமோ வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்ப எனக்கு இன்று 20 லட்சம் பணம் வந்தது, எனக்கு இன்று 20 லட்சம் பணம் வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக எழுதி கொண்டே வரலாம். அதுவுமே அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். எப்படி பார்த்தாலுமே இது ஃபுல் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமான பரிகாரம் கண்டிப்பான முறையில செய்யுங்க. உங்களுடைய அனுபவங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. நமசிவாய.